Daily. Taste the Daily. 100 நாள் வேலை திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து கடந்த 2 நிதியாண்டுகளில் மொத்தம் 1.55 கோடி நபர்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு 2022-23 நிதியாண்டில் 86,17,887 பேரும் 2023-24 நிதியாண்டில் 68,86,532 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். போலி அட்டை அல்லது நகல், தவறான வேலை அட்டை, கிராம பஞ்சாயத்தில் இருந்து நிரந்தரமாக வீடு மாறியது மற்றும் நகர்ப்புற எல்லைக்குட்பட்ட குடியிருப்பில் இருப்பது போன்ற காரணங்களால் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நிதியாண்டுகளில் மொத்தம் 1,55,04,419 பேர் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 2 நிதியாண்டுகளையும் சேர்த்து மத்திய பிரதேச மாநிலத்தில் 24,17,846 நபர்களும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 22,55,231 நபர்களும், பீகாரில் 16,41,457 பேரும், ஒடிஷாவில் 11,30,926 பேரும், ராஜஸ்தானில் 10,80,108 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். 2 நிதியாண்டுகளில் 10 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்ட மாநிலங்களில் முதல் 5 மாநிலங்களில் பீகாரை தவிர மற்ற 4 மாநிலங்களிலும் மத்தியில் ஆளும் பாஜக தான் மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ளது. பீகாரிலும் பாஜக கூட்டணியே ஆட்சியில் உள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து அதிக எண்ணிக்கையில் நபர்களை நீக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் 12வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. 2022-23 நிதியாண்டில் 2,33,543 பேர் நீக்கப்பட்டிருந்த நிலையில் 2023-24 நிதியாண்டில் 2,70,860 என்ற கணிசமான எண்ணிக்கை உயர்வில் நபர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக தமிழ்நாட்டில் 5,04,403 பேர் மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டதன் காரணமாக சொல்லப்படும் போலி அட்டை அல்லது நகல், தவறான வேலை அட்டை போன்றவை ஏற்கும் வகையில் இருந்தாலும் கிராம பஞ்சாயத்தில் இருந்து நிரந்தரமாக வீடு மாறியது மற்றும் நகர்ப்புற எல்லைக்குட்பட்ட குடியிருப்பில் இருப்பது போன்ற காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புறங்கள் அல்லது ஊரக பகுதிகளை மாநிலங்களின் வளர்ச்சிக்காக நகராட்சிகளாக அம்மாநில அரசுகள் அறிவிப்பது நகராட்சிகளுக்கான வசதிகளை அப்பகுதிக்கு மட்டுமன்றி அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் ஏற்பாடு செய்து தர வேண்டுமே தவிர பெயரளவில் நகராட்சி, மாநகராட்சிகளாக அந்த பகுதிகளை அறிவித்து அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைய வேண்டியதை தடுக்கும் விதமாக அமையக்கூடாது என்ற குரல்களே பொதுமக்கள் தரப்பில் இருந்து எழுப்பப்படுகிறது. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.